மதுரை அருகே பொய்க்கரைப்பட்டியில் நடைபெற்ற கபடி போட்டியில் மைதானத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த 22 வயது இளைஞர் ஜெகனின் இறுதி ஊர்வலம் 1000 கபடி வீரர்கள் கண்ணீர் சிந்த பெரும் சோகத்துடன் நடந்தேறியது. விளையாட்டு மைதானத்தில் வீரமரணம் அடைந்த கபடி வீரர் ஜெகனின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற சக வீரர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்ல முடியாமல் கதறி எழுதனர். கண்ணீர் கடலில் மிதந்து சென்ற ஜெகனின் உடலுக்கு அவரது சொந்த ஊர் மக்களும் சக கபடி வீரர்களும் இறுதி மரியாதை செலுத்தினர். இராணுவ கனவை சுமந்து கொண்டு அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு வீரரின் கனவு வினாடியில் கலைந்ததுதான் பெரும் சோகம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மந்திரி ஓடை பகுதியை சேர்ந்த 22 வயதான ஜெகன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். தாயாரின் பராமரிப்பில் வளர்ந்த இவர் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றும் கனவுடன் அதற்கான பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மதுரை மாவட்டம் பொய்க்கரைப்பட்டி கிராமத்தில் நடந்த கபடி போட்டியில் பங்கேற்ற போது எதிரணி வீரர்கள் பிடித்து வீசப்பட்டதில் சுவாச நரம்பு துண்டித்து மரணமடைந்தார்.